விசி த்ரீ திங்ஸ். இந்த த்ரீ திங்ஸ் வந்து இந்த ரெண்டு விஷயத்துல 2TWO இந்த ரெண்டு விஷயத்துல 3 விஷயம் மறைஞ்சிருக்கு. குழப்பமா தான் இருக்கும், என்னடா உள்ளது அப்படின்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. ஜோக்ஸ் அப்பார்ட், வாங்க கதைகளுக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் RTS. TWO இந்த TWOன்றது புதுசான விஷயம் இல்லை, எங்கேயோ அந்த திடீர்னு வந்த விஷயம் இல்லை. நம்மளோட அன்றாட லைஃப்ல நாம் தினசரி நமக்குள்ளே பயன்படுத்திக்கிற விஷயம் தான் இந்த TWO. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டி அப்படின்னா டைம். எஸ், நம்மளோட நேரம் தான். நம்மளோட டைமை நீங்கள் என்ன தான் நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் உண்மையாக சொல்கிற நம்ம ஸ்வைப்பிங் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அது என்ன தான் சொல்லுங்கள், அதுதான் உண்மை. இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, நம்ம ஸ்வைப் பண்ணுற டைமில் நம்ம ஏதாச்சும் ஆக்டிவான விஷயம், தேவையான விஷயத்தில் நம்ம யோசிச்சுருந்தோம்னா இந்நேரம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டிருப்போம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நம்ம லைஃபுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆனால் நாம் ஸ்வைப் பண்ணதுலே பாதி காலத்தை தள்ளிடுறோம். நம்ம தலைகீழாகவே நின்னாலும் கண்டிப்பாக அந்த டைமை திரும்ப பெறவே முடியாது. ஸோ உங்களுக்கான டைமை யூஸ்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. சேவ் த டைம், பிகாஸ் திரும்ப பெற முடியாத ஒரு முக்கியமான விஷயத்தில் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது W, வேர்ட். வழியே இல்லை, இந்த வார்த்தையை உங்களோட கோபத்தப்பவும் உங்களோட சந்தோஷத்தப்பவும் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாத சொற்களை தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நாமளே தேவையில்லாமல் போயிடுவோம். அதனால் உங்களோட வேர்ட்ஸை என்றைக்குமே பார்த்து நிதானமாக கவனமாக பயன்படுத்துங்க. பிகாஸ் வேர்ட்ஸால் பல விஷயங்களை சாதிக்கவும் முடியும், பல விஷயங்கள் நீங்களே இல்லாமல் போகிறதுக்கும் அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப காரணமாகவும் இருக்கும். ஸோ உங்களோட வேர்ட்ஸ் என்றைக்கும் கேர்ஃபுல்லாகவும் பெட்டராகவும் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உங்களோட கரியருக்கும் நல்லது. மூணாவது விஷயம் எஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிலாம் வராது. ஒரு சில நேரம் உங்களை அறியாமலேயே உங்களுக்காக ஒரு சில வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் அந்த டைமில் திமிர் எடுத்து போய் இதெல்லாம் இப்போ நமக்கு செட் ஆகாது, இந்த சம்பளம் பத்தாது, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களோட நிலைமை எங்கேயோ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்மள அறியாமலே நமக்கு வர வாய்ப்புகளை நாம் மட்டும்தான் தட்டி கழிப்போமே தவிர வேறு யாரும் குறுக்க வந்து நின்று அதை தடுக்க போகிறதில்ல, யாரும் தட்டி கழிக்க போகிறதில்ல. நாம் முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் நீங்கள், நான் உங்களுக்கு நீங்கள் தான். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகளை என்றைக்கும் தவற விட்டுறாதீங்க. அது சின்ன வாய்ப்பாக தான் தெரியும் ஆரம்ப காலத்தில், பட் அந்த வாய்ப்பை நீங்கள் அந்த டைமில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல யூ ஹாவ் எ மோர் சக்ஸஸ். அந்த ஒரு வாய்ப்பு உங்களோட லைஃபே திருப்பி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஐயோ போச்சேன்னு கவலைப்படுறதுல ப்ரோஜனமே இல்லை. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த TWOவை மறக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களோட கரியருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு இந்த 3 விஷயங்களும் எப்பவும் மிக்ஸ் பண்ணுறாதீங்க. பிகாஸ் நம்ம ஒன்றும் கோல்டன் டிக்கெட்ஸ்லாம் வச்சில்லை, படத்தில் காமிக்கிற மாதிரி திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே சரி செஞ்சுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்து மாற்றுறதுக்கு. ஸோ இப்போவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். RTS.